பிக் பாஸ் லைவ் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா, மாயா, பூர்ணிமா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காலையிலே கிச்சனில் வேலை நடக்க தானே செய்யும், நடந்துட்டு தான் இருக்கணும் கண்டிப்பாக. ரவீனா எல்லாருமே சொல்லப்போனால் விசித்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் எல்லாம் பண்ணி வைக்கணும். அவங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கிறது. அதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி தேவைப்பட்டுச்சுன்னா, ரவீனா கொத்தமல்லி எடுத்து கொடு, அந்த பட்டை கிராம்பு எடுத்து கொடு, இந்த மாதிரி நின்ன இடத்துலேருந்தே வேலை ஏவி எல்லா விஷயமும் விசித்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி வெளியே எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரவீனா கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி வெசல் வாஷிங் இருக்குது வாங்க மம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் தான் வரணுமா, எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரவீனா எல்லா வேலையும் எல்லாரும் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போது சமையலெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொல்லவும், ரவீனா சரி ஓகே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வெசல் வாஷிங் பண்ணுங்கள், இல்லைனா குக்கிங்க்கு காய்கறி கட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது மேடம்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஓ இதுக்குன்னு என்ன கூப்பிடுவீங்களா, எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட நான் நிறைய பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் இவங்களை விட அங்கே உள்ளே இருக்கிறவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. விசித்ரா என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவங்க மாயா பூர்ணிமா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது பொறுக்காமல் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. உள்ளே பார்த்தா தினேஷ் அந்த சைடு தான் நின்று பேசிகிட்டு இருக்காரு. உடனே தினேஷ் சொல்லி தான் இவங்க 2 பேரும் விசித்ராவை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் மேடம் தாம் தகிடு தீம் தகிடு தான் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குன்னு என்ன கூப்பிட்டீங்களா, இதுக்குன்னு என்ன பண்ணீங்களா, நீங்களும் அதுக்குன்னு தானே கூப்பிடுறீங்க. அதாவது இதில் இருக்கவங்க கடுகு இல்லை பச்சை மிளகா, அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை வெட்டி கேட்குறக்கு ஏன் அதில் இருக்க கத்தியை எடுத்து வெட்ட வேண்டியதானே. ரவீனா கிட்ட போய் வெட்டி கேட்குறாங்க, அந்த பொண்ணு வெஷல் வாஷிங் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விஷ்ணு அதில் உட்காந்து வெட்டிட்டு இருந்தார், அவர் கண்டுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் வெட்டுறாங்க. இது எங்கே கேட்கணும், ஒரு சின்ன இது அந்த தாளிக்கிறதுல போடுறதுக்கு டக்குன்னு போய் வெட்டுறதுக்கு என்ன இருக்குது, அது கூட வேலை வாங்கி பண்ணி அதான் அவங்க சொல்கிறாங்க, நான் வீட்டில் நிறைய வேலை பண்ணியிருக்கேன், எனக்குலாம் அது பிரச்சனையே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இவங்க வீட்டில் நிறைய வேலை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது, அதனால தான் ரொம்ப ஈஸியாக நீ அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே ரவீனா நான் சமைக்க போகிறேன், எனக்கு அதுக்கான பாத்திரம் பண்ணி கொடுங்க அப்படின்னதும் மறுபடிக்கும் ஓ இதுக்குன்னு தான் எனக்கு கூப்பிட்டியா, அதெல்லாம் நீயே பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. உடனே தினேஷ் அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இதுக்குன்னு நாங்கள் கூப்பிட்டியாங்கிற மாதிரி விசித்ரா சொல்லும்போது, நீங்கள் அங்கே தானே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அங்கே தான் கூப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. உடனே பிடிச்சிக்கிட்டாங்க, என்னதோ தினேஷ் சொல்லி தான் ரவீனா மணி இவங்களை வேலை செய்ய கூப்பிட்ட மாதிரியும் அப்படி நினச்சிட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் நம்மளால் இவர் கூட குடும்பம் நடத்த முடியலை, அந்த பொண்ணால் எப்படி இவர் கூடலாம் வாழ்க்கை நடத்த முடியும், அதாவது முழுசாக எப்படி வாழ்க்கை நடத்த முடியும், அப்படியே போயிருமா நீ வந்துடாத, அதாவது தினேஷ் கூட திரும்பி வாழ வந்துடாத அப்படிங்கிற மாதிரி ரக்ஷிதாவுக்கு அழகாக ஒரு பாயிண்ட் மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. உடம்பு முழுக்க வன்மம், உடம்பு முழுக்க பொறாம பிடிச்சி இந்த மனுஷன் கூடலாம் வாழ முடியுமா, சீ தூ அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவரை முழுக்க பொறாம பிடிச்சவர், வன்மம் பிடிச்சவர், ஒரு சில மூஞ்சிங்களை ஒரு சில ஜென்மங்களை பார்க்கவே பிடிக்காது, அந்த மாதிரி ஆள் தான் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையாக விசித்ரா பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. பிக் பாஸ் இதெல்லாம் எபிசோடில் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுயரூபம் இருக்கிறவங்களெல்லாம் பிக் பாஸ் போடவே மாட்டாங்க. தாய் மாதிரி மட்டும் தான் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் தாயே கிடையாது, ஓகேங்களா. எவ்வளோ கேவலமாக ஒருத்தவங்களை டாமினேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க. ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுத்து இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அவ்வளோ ஈஸியாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. என்னங்க இதில் இவங்களுக்கு கிடைக்க போகுது, இதுவே இவங்களோட வாழ்க்கையை யாராச்சும் கெடுத்து அவங்களால தாங்கிக்க முடியுமா, யோசிச்சு பாருங்கள். ஒரு 3 குழந்தைங்க இருக்குது, 3 பிள்ளைங்க இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அது என்ன ஒரு அது 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 அந்த லைஃப் அப்படிங்கிறது அது தனிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனுக்கு கிடைக்க விடாமல் பண்ணுறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அதை தான் விசித்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையும் நியாயமாக பேசுகிறது சுத்தமாக சகிக்கலைங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் போகும்போது ரவீனா கேட்குறாங்க, மம்மி மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காருல, அவர்கிட்டே கேட்டு சமைச்சிக்கோங்க, எதுக்கு என்கிட்ட வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது தினேஷ் நீங்கள் என்னென்ன பேசிகிட்டு இருந்தீங்களோ எல்லாம் என் காதில் விழுந்துட்டு இருந்து தேவையில்லாமல் நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க, போயிருங்க, நான் திருப்பி பேசல, போயிருங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே பம்பிழுக்கிற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பர்சனல் அட்டாக் யாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக விசித்ராவில் தாங்க பண்ண முடியும். அவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நம்ம சொல்லி போட்டோன்னா ஒரு சில ஆளுங்க வந்துருவாங்க, அப்படி சொம்பு தூக்கிட்டு வந்துடுவாங்க, விசித்ராவை தினேஷ் டார்கெட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அவர் கேமில் டார்கெட் பண்ணுறதுக்கும் இப்படி ஒருத்தவங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் கிடையாதா? ஃபஸ்ட்டு அதை ஒரு கண் இருந்ததுன்னா
கொஞ்சமாச்சும் திறந்து பாருங்க. ஓரளவுக்கு ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணலாம். அதுக்குன்னு முழு நேரமும் டார்கெட் பண்ணுறது. அது சொல்கிறாங்க, இவர்கிட்டலாம் அன்பு காமிக்க முடியுமா? அன்பு இருக்குதா, அன்பு இருக்கு, அவர்கிட்டலாம் இந்த ஜென்மத்துக்கிட்டலாம் அன்பே காட்ட முடியாது, அப்படி இப்படின்னு அந்த ஜென்மம் அது இதுன்னு அவ்வளோ சீப்பாக வந்து விசித்ரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே மாயா, பூர்ணிமா, அதே மாதிரி அர்ச்சனா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து எல்லாரை விட நான் தான் நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், வேணும்னே வந்து அந்த தினேஷ்க்கு பொறுக்கலை, நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது பொறுக்கலை, அதனால சொல்லி அனுப்பி அவளை வச்சு கூப்பிட்டு வேலை வாங்க வைக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சத்தியமாக சொல்லப்போனால் விசித்ராவோட ரியல் குணம் இதுதாங்க. அதாவது மற்றவங்கள வேலை வாங்குறது, ஈஸியாக உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை வாங்கிக்கிட்டே இருந்துடலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணாங்க. ஏங்க அந்த குக்கிங், அதாவது கிச்சன் டீமுக்கு வந்து ஆள் பிரிக்கும் போதே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன குக்கு, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும் சரியா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும் ரவீனா ஃபஸ்ட்டு பயந்தது தான், எல்லா வேலையும் நம்மக்கிட்டே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக உட்காந்த இடத்துலேருந்து அவங்க பாட்டிக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சரி, அது அவங்க ஏஜ் இது பண்ணுறது ஓகே தான். ஆனால் அவங்க சொல்கிறதையும் ஒரு சின்ன விஷயம் கேட்டுக்கிட்டேன், நான் அதை கேட்கல அப்படிங்கும்போது தான் அதில் சண்டை வருது. அவங்க அவ்வளோ பொறுத்து போகிறாங்க, அந்த ரவீனா, மணியாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், அவ்வளோ பொறுத்து போயிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும், அதாவது அவங்க நின்ன இடத்துலேருந்து எனக்கு கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி கொடு, பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி கொடு, பட்டை எடுத்து கொடு, ஏலக்காய் எடுத்து கொடு, இப்படி வேலை வாங்குவாங்க. ஆனால் அதே ரவீனா, மணி வந்து மம்மி இது கொஞ்சம் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் என்ன வேலை வாங்குவீங்களான்னு சண்டை போடுவாங்க. இதுதான் இவங்களோட ரியல் குணம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.